திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியில திரு ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு, குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டரா இருக்கிறாங்க. அப்படித்தானே இயங்கிட்டு இருக்குது. அது என்ன ஆட்சியை நடத்துறாங்க? திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி ஒருத்தர் வந்துட்டார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படிப்பட்ட அடிமை அமைச்சர் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படியாகுமா? சரி, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பார்க்கிறாங்க. விட முடியுமா? ஏன் இது குடும்ப சொத்தா? தமிழ்நாடு இவருடைய குடும்ப சொத்தா? ஆண்டாண்டு காலமா இவர்கள் தான் பதவியில் இருக்கணுமா? திமுக இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் குடும்பத்தில் தான் பதவிக்கு வருவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா?